எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் நகர பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து போழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் நீர் உலகத்தை மீட்டி. எருசலேம் நடைபாதை ஒரே சத்தத்தால் நிறைந்தன. வழக்கத்திற்கு மாறான சத்தம் கேட்டு பெண்கள் வழியருகே ஓடி வருகின்றனர். அவர்களுக்கு நன்கு தெரிந்திருந்த இயேசு இதோ கொலை களத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றார். அவர் மேல் அவர்களுக்கு அனுதாபம் ஏற்பட்டது. ஓசானா ஞாயிறன்று நடைபெற்ற ஊர்வலம் அவர்கள் நினைவில் வந்தது. ஒலிவின் கொப்புகளும் வாழ்த்தொலிகளும். அவர்கள் கண்ணீர் விட்டழுதனர். அவர்களது அனுதாபம் இயேசுவுக்கு ஆறுதலாக இருந்தது. அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைத்து அழுங்கள். ஏனெனில் சில வருடங்களில் எருசலேம் பகைவர்களால் ஆக்கிரமிக்கப்படும். அப்போது அவர்களும் அவர்களது பிள்ளைகளும் பட்டினி கிடந்து இறப்பார்கள் என்று இறைவாக்குரைத்தார். அவர் தன்னை மறந்து அவர்களை தேற்றினார். எளியவர்களின் அடைக்கலமான ஆண்டவரே, பிரச்சனைகளின் மத்தியில் எங்களை தேற்றுகிறவரான இயேசுவே, உமது கடினமான பாடுகளை நினைத்து வருந்துகிறோம். அதற்கு காரணமான பாவங்களை நினைத்து அழுது வருங்காலத்தில் புனிதர்களாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் உட்புகவிடாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். உமது இறை எண்ணெயே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும்.